Next section 5 பாருங்க, triangle of forces. என்ன சொல்றாங்க? A simple deduction from the parallelogram of forces is following the theorem which is known as the triangle of forces. ஆக்சுவலாக சின்ன ஒரு டிடக்ஷன் parallelogram லால பண்ணிட்டாலே போதும், அது என்னவோ மாறிடுமா, triangle of forces. parallelogramல அந்த diagonal ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் நீங்கள் வச்சு ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அது என்ன ஷேப் கொடுக்கும்னா ட்ரையாங்கிள் ஷேப் கொடுக்கும். அதை தான் இங்கே தீரமாக சொல்ல போகிறாங்க. சரி, ஓகே. இப்போ triangle of forcesோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். If three forces acting at a point can be represented in magnitude and direction by the sides of a triangle taken in order. என்ன சொல்கிறாங்க? த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட். ஒரு பாயிண்டில் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இங்கே பிக்யூஆர்னு 3 ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். கேன் பி ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை த சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளோட சைடில் இந்த 3 ஃபோர்ஸஸோட மேக்னிடியூடையும் டைரக்ஷனையும் நம்ம ஒரு சம் ஆர்டரில், இன் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டுவர்ட்ஸ் த டைரக்ஷனை தான் அங்கே ஆர்டர்னு சொல்கிறாங்க. ஒரு ஆர்டரில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய 3 ஃபோர்ஸை, அந்த 3 ஃபோர்ஸ் எடுத்து என்ன செய்கிறாங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரையாங்கிளோட சைடில் இந்த ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணால் தே வில் பி என்னவா இருக்குமா, ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குலிபிரியம்னா என்னென்னா நத்திங் பட் அந்த ஆக்ட் ஆகிறதுல அந்த ஃபோர்ஸஸ் 3 ஃபோர்ஸஸையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அது எதில் போய் முடியும்னா ஈக்குவல் டு 0ன்னு போய் முடியணும். அதை தான் இங்கே ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய 3 ஃபோர்ஸஸை எடுத்து ஒரு புதுசாக ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரையாங்கிளோட 3 சைடு இருக்குது பாருங்கள், அந்த சைடில் தான் இந்த 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் டினோட் பண்ணிங்கன்னா அது என்னவாக இருக்குன்னா அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் ஈக்குலிபிரியம். ஆட் பண்ணி பார்க்கும்போது P + Q + Rன்னு ஆட் பண்ணி பார்த்தா ஈக்குவல் டு 0 வரணும். அதை தான் இங்கே ஈக்குலிபிரியம்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ். இப்போ ஃபோர்ஸஸ்ஸு ஓன்ற பாயிண்ட்லேருந்து ஆக்ட் ஆகுது. இன்னொரு டயக்ராமில் பாருங்கள், இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எதை நம்ம ட்ரையாங்கிள் நான் சொல்கிறேன்னா பேரலோகிராம்லேருந்து டிடக்ஷன் சொல்லியிருப்பாங்க. அதனால் பேரலோகிராம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ட்ரையாங்கிள் மட்டும் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ABC அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க போதும். ஓகேங்களா? அப்போ செகண்ட் டயக்ராமில் பேரலோகிராம் வந்து ஒரு டிடக்ஷன்றப்போ அந்த மேலே உள்ள ஆஃப் எடுத்துருங்க. இந்த டி போர்ஷன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ABC அதை மட்டும் பாருங்கள், ட்ரையாங்கிள் கிடச்சிரும். இதில் பாருங்கள் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுங்களா. என்னென்ன ஃபோர்ஸு? ஏபின்ற லைனில் Pன்ற ஃபோர்ஸும், பிசின்ற லைனில் Qன்ற ஃபோர்ஸும், அதுக்கப்புறம் சிஏன்ற லைனில் ஆர்ன்ற ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுதுங்களா. நம்ம நினைக்கலாம் இனி ஒரு ஏசியில் தானே நம்ம அந்த டுவர்ட்ஸ் A to Cயில் டுவர்ட்ஸில் தான் நம்ம ஆறுன்றதை போட்டிருப்போம். இப்போ பாருங்கள் C to Aல தான் டுவர்ட்ஸ் ஆறுன்ற ஃபோர்ஸு ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேங்களா? இதுக்கு என்ன காரணம்னா என் ஆர்டரில் வேணும். ஏலேருந்து ஆரம்பித்து சி போய் சியிலேருந்து ஏல முடிகிறனால த ஃபோர்ஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் A to அகெயின் ஏலே முடிகிறனால இந்த ஃபோர்ஸ் வந்து இட் வில் பிகம்ஸ் 0ன்னு வரும். ஓகேங்களா? இது ப்ரூஃபில் அதான் சொல்லியிருப்பாங்க. ப்ரூஃப் பார்க்கலாம். ப்ரூஃப் பாருங்க, இந்த சென்டென்ஸ் மேக்கிங்கில் நான் இப்போ டயக்ராமில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. இப்போ மெயினாக நான் இந்த ப்ரூஃபில் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு தெரியும் பேரலோகிராம் லா படி P + Q என்னது இந்த எழுதியிருக்காங்க பாருங்கள், ஒரு 6th லைனில் P + Q என்னது AB பார் ப்ளஸ் AD பார். பேரலோகிராம் லா படி என்னவா மாறிவிடாது, AC பாராக மாறிடும். ஓகே, இப்போ இந்த ஒரு தேர்டு லாஸ்ட் லைன் வாங்க. தேர்ட் லாஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், P + Q + R ஈக்குவல் டு 3 ஃபோர்ஸே ஆட் பண்ணுறாங்க பாருங்கள். P + Q ஆட் பண்ணி நமக்கு என்ன கிடச்சிச்சு, AC பார்னு கிடச்சிச்சு. அட் ஆரிஜின் வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம், அதனால் அட் ஓன் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ப்ளஸ் இப்போ ஆறுன்ற ஃபோர்ஸ் எதுலேருந்து எது மூவாது, சியிலேருந்து ஏ. அப்போ இது CA பார் அட் ஓ. ஓகே, AC பார்லேருந்து ஆரம்பித்து ப்ளஸ் CA பார்ன்றப்ப இந்த PQன்றதுக்கும் ஆர்க்கு என்ன ரிலேஷன், ஆப்போசிட் சேம் லைன். ஓகேங்களா? சேம் லைன் ட்ராவல்ஸ்ன்றப்ப ரெண்டு ஃபோர்ஸு என்ன ஆயிரும், ரெடியூசஸ் ஆகி 0ல் போய் முடியும். விச் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டர். அதான் ப்ராக்கெட்டில் இருப்பாங்க. அஸ் 2 வெக்டர்ஸ் அட் O ஆர் ஈக்குவல் அண்டு ஆப்போசிட். ரெண்டு அந்த P + Qவும் ஆரும் ரெண்டு ஈக்குவல், ஆனால் ஆப்போசிட் சைடில் வரனால என்ன மாறிடும், ரெடியூசஸ் ஆகி 0 வரும். அப்போ இந்த P + Q + R மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா அது என்னவா இருக்க போகுது, 0. therefore the forces are in equilibrium. இதுதான் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸோட ப்ரூஃப். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பெர்பெண்டிகுலர் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ். இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட், ஒரு பாயிண்டில் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆர் சச் தட்
their magnitudes are proportional to the sides of a triangle. அந்த மூணு ஃபோர்ஸஸோட மேக்னிடியூட்ஸ்லாம் இருக்குல்ல, அது என்னவா இருக்குன்னா ப்ரொப்போஷனல் டு த சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள்னு இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் டயக்ராம் வரும், அதில் இந்த ஃபிக்சர்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும், அப்போயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக ஒரு பாயிண்டில் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதோட மேக்னிடியூட்டில் என்ன இருக்குன்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு ப்ரொப்போஷனல்னால் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஃபோர்ஸஸோட மேக்னிடியூடெல்லாம் ப்ரொப்போஷனல் டு த சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிளாக இருக்குது. அண்ட் their directions are perpendicular to the corresponding sides. அப்போ அந்த ஃபோர்ஸஸோட மேக்னிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டைரக்ஷன்லாம் என்னவா இருக்குது, அந்த ட்ரையாங்கிளுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல் இன்வெர்ட்ஸ் ஆர் ஆல் அவுட்வேர்ட்ஸ். ஆக்சுவலாக ஆர் ஆல் இன்வெர்ட்ஸ்ன்றப்ப அப்போ அந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. ட்ரையாங்கிள் சென்டரில் ஓன்னு வரைஞ்சிக்கோங்க. அந்த ஓலேருந்து 3 ஃபோர்ஸ் போகிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ட்ரையாங்கிளோட சென்டர்லேருந்து ஆரம்பித்து இன்சைடு உள்ளேயும் இருக்கும், அதே நேரத்தில் அவுட் சைட்லையும் போகிற மாதிரி டயக்ராம் வரும். ஓகேங்களா? தென் ஆல்சோ த ஃபோர்ஸ் வில் பி இன் ஈக்குலிபிரியம். அந்த 3 ஃபோர்ஸையும் திரும்பவும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன தான் இருக்க போதான், ஈக்குலிபிரியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இது ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்டு? பெர்பெண்டிகுலர் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸோட ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாயிண்டில் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதோட மேக்னிடியூட் என்னவா இருக்கான், ப்ரொப்போஷனல் டு த மேக்னிடியூடுன்றது நத்திங் பட் என்னது, PQR. அதை தான் மேக்னிடியூட்னு சொல்கிறோம். அதில் என்ன இருக்குது, ட்ரையாங்கிளோட சைடுக்கு ப்ரொப்போஷனல் நத்திங் பட் நியூமினேட்டர் எழுதுவோம். ஓகேங்களா? அண்ட் அதோட டைரக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த டைரக்ஷன்ஸ்லாம் என்னவா இருக்கான், பெர்பெண்டிகுலர் டு த சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. சென்டரில் ஓன்ற பாயிண்ட்லேருந்து, அதிலிருந்து அந்த ஓன்ற பாயிண்ட்லேருந்து 3 ஃபோர்ஸை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அந்த 3மே என்ன இருக்கும், பெர்பெண்டிகுலர் டு த, அதோட டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு தி சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிளாக இருக்கும்போது இப்போ இந்த 3 ஃபோர்ஸும் என்னவா இருக்குமா, ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பெர்பெண்டிகுலர் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? இப்போ இதோட டயக்ராம் பார்க்கலாம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஏபிசின்ட்டு சென்டர் பாயிண்டில் ஓன்னு வச்சுக்கோங்க. ஓலேருந்து 3 ஃபோர்ஸு PQRன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த Pன்றது டு தி அந்த சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிளாக இருக்கும். அட் த சேம் டைம் அதோட டைரக்ஷன் பாருங்கள், ஓன்ற பாயிண்ட் உள்ளே இருக்குங்களா, அப்போ உள்ளேருந்து இன்வெர்ட்ஸ், உள்ளேருந்து வர்றது இன்வெர்ட்ஸ். அந்த பிசின்ற லைனை தாண்டி போனால் அது அவுட்வேர்ட்ஸ். ஓகேங்களா? அது என்ன இருக்குது, அதோட டைரக்ஷன் பெர்பெண்டிகுலராக இருக்குங்களா. ஒவ்வொரு ஃபோர்ஸும் பாருங்கள், பின்ற ஃபோர்ஸு பிசிக்கு பெர்பெண்டிகுலர், அப்புறம் கியூன்ற ஃபோர்ஸு சிஏக்கு இல்லை ஏசிக்கு பெர்பெண்டிகுலர், அதே மாதிரி ஆர்ன்ற ஃபோர்ஸு ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஈக்குலிபிரியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை என்ன செய்யலாம்னா, இந்த ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 90 டிகிரிக்கு இல்லை அந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது பாருங்கள், அந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிளை ஒரு 90 டிகிரிக்கு கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா அதோட சைடெல்லாம் என்ன மாறிடும்னா parallel to the ஃபோர்ஸஸாக மாறிடும். அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசியை 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுங்கள். அதை தான் செகண்ட் டயக்ராமில் போட்டிருப்போம். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது இந்த கீழே இருக்கு பாருங்கள், பிசின்ற லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி மாறிடும், பெர்பெண்டிகுலராக C', B''ன்னு போட்டு நெக்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி மாறிடும். இந்த ஷேப் கிடைக்கும், செகண்ட் டயக்ராமில் இருக்கக்கூடிய ஷேப் கிடைக்கும். நம்ம திரும்பவும் அதை பின்னு வைக்கக்கூடாதுன்றனால என்ன செஞ்சுருக்காங்கன்னா A', B', C''ன்னு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் என்னவோ மாறிடும்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேரலாக மாறிடும். அப்போ பேரலாக மாறிடுச்சு, அப்போ கண்டிப்பாக அந்த ஃபோர்ஸ் எல்லாம் இந்த ட்ரையாங்கிளில் மூவ் ஆகும். அதனால தான் இந்த C', அந்த ஃபோர்ஸ் எல்லாம் மூவ் ஆகிற மாதிரி ஆரோ போட்டிருப்பாங்க 3 ஃபோர்ஸும். இப்போ 3 ஃபோர்ஸோட ஆரோ பாருங்கள், C', ஆரோ, அதுக்கப்புறம் A', B''லேருந்து ஆரோ, ஆனால் B', C''லேருந்து ஆரோ. அந்த ஆரோ சியிலேருந்து ஆரம்பித்து திரும்ப C''ல ஆரம்பித்து திரும்ப C''லே முடிகிற மாதிரி இருக்குங்களா. இதை தான் நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸில் படிச்சிருப்போம். அப்போ கண்டிப்பாக அந்த 3 ஃபோர்ஸை ஆட் பண்ணும்போது என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். இதை ஓன் சென்டென்ஸ் மேக்கிங்லேயே நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் 7th செக்ஷன் பாருங்கள், கான்வர்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஆக்சுவலாக ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸோட கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை தான் இங்கே சொல்ல போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இஃப் 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட், ஓகேங்களா, ஒரு பாயிண்டில் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது என்னவா இருக்கா, ஈக்குலிபிரியம். ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸில் என்ன கன்க்ளூஷன், ஈக்குலிபிரியம்ன்றதான் கன்க்ளூஷன். இங்கே கான்வர்ஸ்ன்றனால அந்த ஈக்குலிபிரியம்ன்றதான் கிவன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறணும். அப்படி இருக்கும்போது தென் எனி ட்ரையாங்கிள் ட்ரான் ஸோ அஸ் டு ஹாவ் இட்ஸ் சைட்ஸ்
parallel to the direction of the forces shall represent them in magnitude also. அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸுக்கு இந்த ஃபோர்ஸஸோட மேக்னிடியூட் வித் டைரக்ஷனோட என்னவா இருக்கணுமா, பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸில் கிவன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே கான்வர்ஸில் என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இந்த கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, 3 ஃபோர்ஸ் இருக்குது, அந்த 3 ஃபோர்ஸும் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. இது என்னவா இருக்கான், ஈக்குலிபிரியமாக இருக்கும்போது இந்த 3 ஃபோர்ஸஸோட சைடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னவா இருக்கான், பேரலல் டு த ட்ரையாங்கிளோட சைட்ஸுக்கு பேரலாக இருக்குது. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ அதுக்கு முன்னாடி டயக்ராமில் பாருங்கள். டயக்ராமில் என்ன சொல்கிறாங்க, ஒரு பாயிண்ட் ஓன்ற பாயிண்ட்லேருந்து 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுங்களா. என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, பின்ற ஃபோர்ஸ் எதில் ஆக்ட் ஆகுது, ஓஎல்ன்ற ஷேப்லேயும், அதுக்கப்புறம் கியூன்ற ஃபோர்ஸு ஓஎம்மு, அப்புறம் ஆறுன்ற ஃபோர்ஸு ஓஎன்லேயும் இருக்குது. அதில் ஒரு பேரலோகிராம் ஃபார்ம் பண்ணுறதுனால என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஏடிபி இதெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஓஏடிபின்றது பேரலோகிராம். இதில் ஓஏல பின்ற ஃபோர்ஸும் ஓபியில் கியூன்ற ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிறது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ ட்ரையாங்கிளோட சைல்ஸுக்கு பேரலல்னு சொல்லணும். அதனால என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எக்ஸு ஒய் இஜெட்டுன்னு பக்கத்தில் ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்கள். அதில் எக்ஸ் ஒய் இஜெட்னு ஒரு டயக்ராம் ஃபார்ம் பண்ணியிருப்போம். இப்போ இதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாம். கிவன் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. இப்போ இந்த ஏஓபின்றதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஏஓஏடிபின்றது பேரலோகிராமாக கிடைக்கும். அப்போ ஏஓபியை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பேரலோகிராம் ஓஏடிபி கிடைக்கும். இப்போ பி ப்ளஸ் கியூன்றது என்னது, ரிசல்டன்ட் ஆஃப் பி ப்ளஸ் கியூன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா. விச் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் என்ன இருக்கும் போது ஏபி ஓஏ பார் ப்ளஸ் ஓபி பார் விச் இஸ் ஈக்குவல் டு ஓடி பார். அந்த டயனல் சைப் கிடைக்கும் போது பிக்யூவோட ரிசல்டன்ட்டு ஓடின்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ மூணாவது ஒரு ஃபோர்ஸ் என்ன இருக்குது, ஆறுன்னு இருக்குது. அதெல்லாம் ஆட் பண்ணனால தான் என்னென்னு சொல்லியிருக்கோம், ஈக்குவல் பீரியட் வேறு கொடுத்துருக்காங்க. அப்போ சின்ஸ் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0 விச் இம்ப்ளைஸ் பி ப்ளஸ் கியூன்ற ரிசல்டன்ட் என்னது, ஓடி பார். அப்போ ஓடி பார் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ ஆர் என்னவாக இருக்கும், ஆப்போசிட் சைட் ஆஃப் ஓடி பாராக இருக்கும். அதாவது மைனஸ் ஆஃப் ஓடி பார் எப்படி எழுதிக்கலாம், டிஓ பார்னு எழுதிக்கலாம். ஓகே. இப்போ பிக்யூஆர் ஆர் பேரலல் அண்டு ப்ரொபோஷனல் டு ட்ரையாங்கிள் ஓஏடியாக இருக்குது. அண்டு ட்ரையாங்கிள் எக்ஸ்ஒய்இஜெட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சைட்ஸ் எல்லாம் என்னவா இருக்குமா, parallel to the direction PQR. ஓகேங்களா. அந்த XYZன்ற அந்த சைட்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும், parallel is nothing but அந்த சைடுலேயே PQR எல்லாம் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. will be similar to triangle OAD. எப்படி வந்து அந்த PQRலாம் ட்ரையாங்கிள் ஓஏடியில் மூவ் ஆகுதோ அதே மாதிரி இந்த பிக்யூஆர்லாம் ட்ரையாங்கிள் எக்ஸ்ஒய்இஜெட்லேயும் மூவ் ஆகுது. அந்த மூவ் ஆகுதுன்றப்ப அதே லைனில் மூவ் ஆகுதுங்களா, அதை தான் அங்கே பேரலல்ன்ற விஷயத்த கொண்டு வராங்க. ஆனால் பிக்யூஆரில் என்னவா இருக்கான், ப்ரொபோஷனல் டு ட்ரையாங்கிள் ஓஏடியாக இருக்குது. தேர்ஃபோர் அண்ட் ஒய்இஜெட் என்னவா இருக்கும், அப்போ ஒய்இஜெட் டிவைடட் பை ஓஏ. இந்த பேரலல் இது ப்ரொபோஷனல்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ப்ரொபோஷனலுக்கான மீனிங்கே இதுதான். ஒய்இஜெட்ன்ற சைடு என்னவா இருக்கும், ப்ரொபோஷனல் டு ஓஏ அண்டு ZX equal to ZX divided by AD proportional to AD which is equal to XY proportional to DO. ஆனால் நமக்கு என்ன தெரியும், Pன்றது வந்து proportional to triangle OADன்னு சொல்லியிருப்போம். PQRலாம் proportional to triangle OAD. அப்போ P divided by OA which is equal to Q divided by OP which is equal to R divided by DO which implies இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த OEZ proportional to OA at the same time P proportional to OA இதை மிங்கிள் பண்ணிட்டிங்கன்னா OEZ proportional to Pன்னு வந்துடும். அதே மாதிரி ZX proportional to AD, Q proportional to OB, அப்போ ZX proportional to Qன்னு வந்துடும். அதே மாதிரி XY proportional to DO, அதுக்கப்புறம் R proportional to DO. அப்போ இது மிங்கிள் பண்ணிட்டிங்கன்னா XY proportional to Rன்னு வந்துடும். the sides of triangle XYZ இப்போ என்னவா மாறிடுச்சு, proportional to P, Q, R மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, பேரலாக இருந்தது. இப்போ என்னவா மாறிடுச்சு, proportional to
PQR ப்ரொபோஷனல்ன்றது நத்திங் பட் ஈக்குவல் டுன்றது தான் இங்கே ப்ரொபோஷனல்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரையாங்கிள் வில் பி ப்ரொபோஷனல்ன்றது நத்திங் பட் ஈக்குவல் டு அந்த சைடெல்லாம் என்னவா இருக்குன்றாங்க, சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் என்னவா இருக்குமா, ஈக்குவலாக மாறிடுன்றாங்க. ஓகேங்களா, ப்ரொபோஷனல் இஸ் நத்திங் பட் சம் ஈக்குவல் டு வித் டுகெதர் வித் சம் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, இதுதான் ப்ரொபோஷனல்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம். அதே கான்செப்ட்ஸ் தான் இங்கேயும். நெக்ஸ்ட் பாருங்க, த பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் பாருங்கள், ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ். ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ்னா ஒரு பாயிண்டில் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த 3 ஃபோர்ஸையும் எடுத்து ஒரு ட்ரையாங்கிளோட சைடில் மூவ் பண்ண விட்டிங்கன்னா அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் என்னவா இருக்குமா, ஈக்குலிபிரியம்னு சொல்லியிருப்போம். இப்போ அந்த ட்ரையாங்கிள்ன்ற வேர்டு எடுத்துகிட்டு பாலிகனை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அதுதான் பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டில், இஃப் எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ், ட்ரையாங்கிள்ன்றப்போ 3 பாயிண்ட் போதும், இங்கே பாலிகன்றனால எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் கேன் பி ரெப்ரசன்டட் இன் magnitude and direction by the sides of a polygon taken in order, the forces will be in equilibrium. ஓகேங்களா, அப்போ ஒரு பாயிண்டில் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அது ட்ரையாங்கிளோட சைடில் மூவ் பண்ண விட்டோம்னா அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் என்னவா இருக்கும், ஈக்குலிபிரியம்னு சொல்லியிருப்போம். அது ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ். அப்போ பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸில் ஒரு பாயிண்டில் எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகி அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் ஒரு பாலிகனோட சைடில் மூவ் பண்ண விட்டோம்னா இந்த ஃபோர்ஸஸ்லாம் என்னவா இருக்குமா, கடைசியில் ஈக்குலிபிரியம்னு சொல்கிறது தான் பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆகட்டும் பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ், அந்த டயக்ராம் பாருங்கள், ஃபர்ஸ்ட் டயக்ராமில் ஓன்ற பாயிண்டில் எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ், ஆனால் இங்கே P1 P2 அப் எக்ஸெட்ரா அது PN வச்சுக்கோங்களேன், அது P3ன்ற மாதிரி இருக்குது, PNன்ற மாதிரி வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் அதில் ஆக்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள், P1 P2 P3, P1லேருந்து P2 வரை ஒரு ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் P2லேருந்து P3க்கு ஒரு ஃபோர்ஸு, அடுத்து P1லேருந்து P3க்கு ஒரு ஃபோர்ஸு. என்ன செய்கிறாங்கன்னா இந்த பாலிகனை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்ப்ளிட் பண்ணிட்டே இருப்பாங்க. பாருங்கள், P1 P2 P3க்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குங்களா, அப்புறம் P1 P3 P4 அது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குங்களா. அப்போ அந்த பாலிகனை ட்ரையாங்கிளாக பிரிச்சிட்டோம்னா ஒவ்வொரு அந்த பாலிகனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் 3 ஃபோர்ஸு ரிவர்ஸில் ஆகிட்டு அந்த இது கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, மூவ் ஆகி கம்ப்ளீட் ஆகும் கடைசியில். அப்போ ஆரம்பித்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து டுவர்ட்ஸ் திரும்ப அந்த B1ல் ஆரம்பிக்குதுன்னா திரும்ப P1லேயே போய் முடியும். அப்போ B1லேயே போய் முடியறதுனால அந்த ஃபோர்ஸஸ்லாம் கடைசியில் ஈக்குலிபிரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறனால தான் டயக்ராம் மறந்துப்பாங்க. பாருங்கள், P1 to P2, P2 to P3, அகைன் P1 to P3, இதெல்லாம் மூவ் ஆகி P4 போட்டிருப்போம். அதுக்கப்புறம் அந்த P4லேருந்து போட்ட அந்த லைன் பாருங்கள், டாட் எக்ஸெட்ரான்னு அர்த்தம். P4க்கு அப்புறம் P5 P6 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஃபைனலாக எதில் போய் முடியும், BNல முடியும். அந்த BN பாருங்கள் எதில் வந்து முடியுதுன்ட்டு, B1ல் வந்து முடியுதுங்களா. அந்த P1லேருந்து ஆரம்பித்து போன எல்லா ஃபோர்ஸஸும் திரும்ப எதில் வந்து முடியுது, கடைசி கேஸு PNலேருந்து அந்த BNன்ற ஃபோர்ஸு திரும்ப எதாவது வர முடியுது, P1ல் முடியறதுனால இந்த ஃபோர்ஸஸ்லாம் என்னவாக இருக்கும், ஈக்குலிபிரியம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது டயக்ராம், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான டயக்ராம். இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம். ப்ரூஃபில் பாருங்கள், லெட் தி ஃபோர்ஸஸ் P1 P2 up to etc. Pn acting at O be represented in magnitude and direction by the sides B1 B2. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா ஓன்ற பாயிண்டில் P1 P2 up to etc. Pn n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. இதில் இந்த P1ன்ற ஃபோர்ஸு எந்த சைடு அந்த பாலிகனில் மூவ் ஆகுதுன்னா B1 B2. அதே மாதிரி P2ன்ற ஃபோர்ஸு B2 B3. அதே மாதிரி B3ன்ற ஃபோர்ஸ் என்ன இருக்கும் போது அப்போ B3 B4 இருக்கும். அப்போ P என்ற ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் போது BN B1 இருக்கும் ஆஃப் த பாலிகன். பாலிகன் வந்து n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் சொல்லியிருப்பாங்க, P1 B2 B3 அப் டு எக்ஸெட்ரா BN சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம், ஈக்குலிபிரியம். இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா அதாவது P1 + P2 அப் டு எக்ஸெட்ரா PN ஈக்குவல் டு 0 தான் ப்ரூவ் பண்ணணும், அதுதான் ஈக்குலிபிரியம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் P1 + P2 இதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். P1 + P2 என்னவா இருக்கும், B1 B2 பார் ப்ளஸ் B2 B3 பார். அந்த இது பேரலோகிராம் லா படி யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இருக்கும்போது P1 + P2 + P3 என்ன இருக்கும், B1 B3 பார் ப்ளஸ் B3 B4 பார் ஈக்குவல் டு B1 B4 பாராக வந்துடும். அப்போ n-1 டேர்ம்க்கு எழுதுறா இருந்தால் B1 + B2 + B3 + அப் எக்ஸெட்ரா ப்ளஸ் Bn-1 என்ன இருக்கும், B1 Bn-1 பார் ப்ளஸ் இந்த n-1க்கு Bn-1க்கு எழுதுறதா இருந்தால் Bn-1 Bn பார் விச் இஸ் ஈக்குவல் டு கடைசி எதுனா மாறிடும் B1 Bn பார்னு மாறிடும். ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம nth டேர்மில் போடலாம். இதெல்லாம் சென்டென்ஸ் மேக்கிங்கில் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் லாஸ்ட் டேர்ம் பாருங்கள்,
b1 plus b2 plus up to etc plus bn minus 1 plus bn பாருங்க. இப்போ இனி வரையும் b1லிருந்து ஆரம்பித்து bn மைனஸ் வரையும் ஆட் பண்ணோம்ல, அந்த டேர்மோட ஆன்சர் என்னது b1 bn bar at o ப்ளஸ் இந்த p என்ற ஃபோர்ஸ் எங்கே மூவ் ஆகுது, bnலேருந்து b1க்கு மூவ் ஆகிறனால ப்ளஸ் bn b1 at oன்னு சொல்லியிருப்பாங்க. விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டும் பாருங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய சேம் ஃபோர்ஸஸ். ஒரு சேம் ஃபோர்ஸு ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது கண்டிப்பாக என்ன மாறிடும், ஜீரோன்னு வந்துடும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஃபைனலாக இந்த p1லேருந்து pn வரை இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தா ஜீரோ. தேர்ஃபோர் த ஃபோர்ஸஸ் ஆர் இன் ஈக்லிபிரியம். இதுதான் பாலிகான் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா.